சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க, ஸ்கொயர் ப்ரிசம் அதோட பேஸ் கொடுத்துருக்காங்க, இது கொடுத்துருக்காங்க, ஆக்சஸோட ஹைட்டு கொடுத்துருக்காங்க. ப்ரிசம் அப்படின்னால மேலே என்ன போர்ஷன் வரப்போகுது, இது பிபி, இது ஹெச்பி, கிரவுண்டில் தான் உட்காந்துருக்குன்ட்ருக்காங்க. அடுத்து என்ன சொல்கிறாங்க, ஈக்குவலி இன்க்ளைண்ட்னா இப்படி நம்ம வரைய போகிறோம். இப்படி வரைய போகிறோன்னா ஒரு லைன் எடுத்து அதில் டாட் வச்சு இங்கிட்டு 45 டிகிரி இங்கிட்டு 45 டிகிரி வர மாதிரி ட்ரா பண்ணிக்கணும். இதோட சைடு எல்லாமே 45 ட்ரா பண்ணிட்டு இதுக்கு மேலே வரையக்கூடிய ப்ரிசத்தோட ஹைட் எவ்வளோ இருக்குது, 90. எங்கே கட் பண்ணுது அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். 60 டிகிரி டு ஹெச்பி. ஹெச்பினா விபியில் கட் எடுக்கணும். ஓகே, விபியில் கட் பண்ணணும். ஓகே, அவ்வளோதான். எங்கேருந்து கட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹைட்டு 90 இருக்காங்க. 65 mm போது கிரவுண்டு தரையிலேருந்து 65 mm எடுத்து அதுலேருந்து ப்ரொடக்டரை வச்சு ஆங்கிள் கட் பண்ணுங்கள் 60 டிகிரி. அதான் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த சைடு நம்ம கட் பண்ணலாம், இந்த சைடும் கட் பண்ணலாம். ஓகே, அது நம்மளோட இஷ்டம். இப்போ ஸ்கொயரை ட்ரா பண்ணியாச்சு. எப்படி ட்ரா பண்ணியிருக்கோன்னா ஒரு லைன் வரைஞ்சி அங்கிட்ட ப்ரொடக்டரை வந்து வச்சு அதை மிடில் அப்படி வச்சு இங்கிட்ட 45 இங்கிட்ட 45 வர மாதிரி ஒரு ஸ்கொயரை ட்ரா பண்ணியாச்சு. இது ப்ரிசம் அப்படிங்கிறதுனால மேலே என்ன போர்ஷன், ரெக்டாங்கிள் போர்ஷன் வரைஞ்சாச்சு. ABCD. ஓகே, எல்லாமே ட்ரா பண்ணியாச்சு. மேலே அதோட ஹைட் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 90. தரையிலேருந்து 65 எடுத்து அங்கிட்டு ப்ரொடக்டரை வச்சு ஒரு 60 டிகிரிக்கு ஒரு லைன் அடித்து 1 dash 2 dash 3 dash 4 dash 5 dash. எதுக்காண்டி 5 இது கொடுத்தோம் அப்படின்னா இங்கிட்டு 4 சைடு இருக்குது, ஆனால் எனக்கு வெட்டும் போது 5 சைடு வந்து வரணும். ஓகே, அது எப்படின்னா இங்கே 1 இருக்கா, அப்படியே கீழே கொண்டு வந்தால் 1, இங்கே 2 இருக்கா, அப்படியே கீழே கொண்டு வந்தால் 2, இங்கே 3 இருக்கா, அப்படியே நான் கீழே கொண்டு வந்தால் 3, அப்படி 4 5 வரணும்ல. இந்த அதாவது இன்னொரு சைடு வரணும். ஓகே, அப்போ 4 ஒன்று கொடுத்துட்டு திருப்பி என்ன வரணும், 5 வரணும். ஏன்னா 5 தான் எந்த லைனில் இருக்குது, இந்த டியோட லைனில் இருக்குது. அதான் நான் என்ன பண்ணியிருக்கேன், 5 போட்டிருக்கேன். ஏன்னா இந்த டிக்கு ஒரு பாயிண்ட்டு நான் கொடுக்கணும். ஆனால் நான் இங்கே 4 கொடுத்தா தான் நான் இங்கே என்ன பண்ண முடியும், 5 கொடுக்க முடியும். நீங்கள் சொல்லலாம் இங்கே 4 கொடுத்துட்டு இங்கே இது பண்ண வேண்டியதுன்னு அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் இங்கே கட் ஆகும்போது எப்படி கட் ஆகுதுன்னு பாருங்கள். 5 சைடு வர்ற மாதிரி ABCDE. ஓகே, 5 சைடு வர்ற மாதிரி கட் ஆகுது. 1 2 3 இது ஒரு 4. அந்த பாயிண்ட்டை சொல்கிறேன், கட் ஆகிற பாயிண்ட்டு 3 4 இது 5. ஓகே, 5 வரைக்கும் கட் ஆகுதோ அதை இது பண்ணிக்கணும். இதில் வந்து அப்படியே என்ன பண்ணிக்கோங்க, ஒரு பேரலல் லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. எவ்வளோ தூரம் ட்ரா பண்ணினாலும் ஒரு லைன் வரைஞ்சிட்டு இங்கேருந்து 1 மெஷர் பண்ணி எந்த இடத்துல கட்டிங் ஆகிருக்கோ அந்த இடத்துல அது ரெஃபரன்ஸ் லைனான X1 Y1 வச்சுட்டு ஒரு ஆர்க். இங்கேருந்து 2 மெஷர் பண்ணி 2வது லைனில் வச்சுட்டு மேலே ஒரு ஆர்க். ஓகே, இங்கேருந்து 3 மெஷர் பண்ணி 3rd லைன் போகிற இதில் வச்சுட்டு ஒரு ஆர்க். அதுமாதிரி இங்கேருந்து 4 மெஷர் பண்ணி 4th லைன் போகிற இதில் வச்சுட்டு ஒரு ஆர்க். இங்கேருந்து 5 மெஷர் பண்ணி 5th லைன் போகிற இதில் வச்சுட்டு ஒரு ஆர்க். இந்த ஷேடிங், இந்த கட்டாக இருக்கிறத டாப் வியூலேருந்து இந்த பொருளை பார்த்தோன்னா அப்படி மேலே இந்த இப்படி ப்ரிசம் இருக்குது, இப்படி கட் ஆகிருந்ததுக்கப்புறம் அந்த மீதி போர்ஷன் இப்படி தெரியும். இந்த போர்ஷன் நான் அங்கிட்டு தூக்கி வரைஞ்சிருக்கேன். ஓகேயா, அடுத்த சம் போகலாமா. என்ன கொடுத்துட்டாங்களோ அதுக்கு தேவைக்கு தகுந்தாப்புல நம்ம டேட்டா இருக்கணும். ஹெக்ஸகனல் ப்ரிசம். ஓகே, கார்னர் பொறுத்தா பேஸ் பொறுத்தா பேஸு ரெக்டாங்குலர் ஃபேஸு பேரலல் டு. அப்போ இந்த ஃபேஸு பேரலல் டு, இது விபி, இது என்னது ஹெச்பி வரைஞ்சாச்சு. இட் இஸ் கட் பை எ பிளேன் எல்லாம் கொடுத்துருக்காங்க. 6 mm அவே ஃப்ரம் த ஆக்சிஸ்ன்ட்டாங்க. இதனாலே என்ன வியூவில் ட்ரா பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஹெச்பியோட இடத்துல கட் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். ஓகே, வரைஞ்சாச்சு. இதில் இருந்து 6 mm. ஓகே, ரெக்டாங்குலர் ஃபேஸஸ் பேரல் அப்படின்னால நான் இப்படி வரைஞ்சேன். ரெக்டாங்குலர் ஃபேஸ் பெர்பெண்டிகுலர் அப்படின்னா இப்படி மாற்றி வரைஞ்சிப்பேன். நான் இதோட கண்டிஷன்ஸ் ஃபுல்லாத்தையும் நான் ஒரு வீடியோவை போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள். ஓகே, இதில் இருந்து மிடில் பாயிண்ட் எப்படி கண்டுபிடிப்போம், இதில் இருந்து எல்லா இதுலையும் என்ன பண்ணிப்போம், லைன் வரைஞ்சிப்போமா. லைன் வரைஞ்சிட்டு அது மிடில் பாயிண்ட் எடுத்து அங்கிட்டிருந்து 0.6. ஓகே, 0.6 தள்ளி ஒரு லைன் வரும். அப்போ இந்த போர்ஷன் என்ன ஆகுது, கட்டி தூக்கு. இப்படி ஒரு ஹெக்ஸாகனல் ப்ரிசம் இப்படி இருக்கிற அர்த்தம். இந்த போர்ஷனை கட் பண்ணி தூக்குறோம். இந்த இடத்த அதாவது நான் ஹேட்ச் பண்ணி காட்டுறேன். இந்த போர்ஷனை கட் பண்ணி என்ன பண்ணுறோம், தூக்குறோம். இந்த போர்ஷனை கட் பண்ணி, அப்போ இந்த போர்ஷனை கட் பண்ணி தூக்கும்போது இங்கேருந்து என்ன பண்ணுவோம், மேலே நான் வரைஞ்சி காட்டுறேன். ஓகே, ஓகே 1 2 எத்தனை சைடு, 3 4. அப்போ இங்கே 1லேருந்து அப்படியே ஒரு லைன் மேலே போட்டால் அது 1 dash, 2லேருந்து அப்படியே மேலே போட்டால் அது என்னது 2 dash. ஓகே, அடுத்து அதிலே 2 பாயிண்ட் வந்து வரும். அதாவது இந்த இடம் என்ன ஆகுது, புது கட் ஆகிருக்கும். இந்த இடம் எட்ஜஸ், இந்த எட்ஜிங் கட்டான எட்ஜஸ் பக்கத்தில் இருக்குது, இது கட்டான எட்ஜஸ் பக்கத்தில் இருக்குது. 1 2 3 4. ஓகே, 4 சரி. ஏன்னா ஏன் இங்கே 4 போட்டால், மேலே என்ன போர்ஷன் இருக்குது, ரெக்டாங்கிள் போர்ஷன் இருக்குது. ரெக்டாங்கிள் பொறுத்த வரைக்கும் 4 கார்னர், 1 2 3 4 கார்னர்ஸ் தான் இருக்குது. 4 பாயிண்ட்ஸ் மட்டும் என்ன பண்ணியாச்சு, வரைஞ்சாச்சு. இந்த போர்ஷன் என்ன ஆகுது, கட் ஆகுது. நான் அந்த ஷேட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த போர்ஷன் நான் மார்க் பண்ணி கட்டுற மாதிரி இந்த போர்ஷன் ஆகுது, கட் ஆகுது. இந்த போர்ஷன் கட் ஆகும்போது என்ன மாதிரி வியூ இருக்கோ அதை என்ன பண்ணி மேலே ட்ரா பண்ணியிருக்கோம். ஓகே, அடுத்த சம் போகலாமா.
பென்டகனல் ப்ரிசம் மேலே என்ன போர்ஷன் வரப்போகுது, ரெக்டாங்கிள் போர்ஷன் வரப்போகுது. ரெக்டாங்கிள் போர்ஷன் ஆக்சிஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, தரையிலேருந்து 60. பேஸ் சத்தியர் ஒன் ஆஃப் இஸ் ரெக்டாங்குலர் ஃபேஸஸ் பேரலல் டு விபி. அப்போ பென்டகன்ட்டாங்க. அப்போ பென்டகன் இப்படி வரையணும்னு அப்படின்னு அர்த்தம். வரைஞ்சாச்சா? இது பென்டகன் கொஞ்சம் திக்காக வரைஞ்சிக்கிறேன். ஓகே, பென்டகன் வரைஞ்சாச்சு. இதோட பேஸ் சைடு இஸ் பேரலல் டு விபி. ஓகே, அடுத்து எப்படி கட் பண்ண சொல்லியிருக்காங்க, 30 டிகிரி டு விபின்னு இருக்காங்க. அப்போ நான் எதில் கட் பண்ணணும், ஹெச்பியில் கட் பண்ணணும். எப்படி கட் பண்ண சொல்லியிருக்காங்க, 10 mm அவே ஃப்ரம் த ஆக்சிஸ்ன்னு இருக்காங்க. ஓகே, பென்டகன் வரைஞ்சாச்சு. மேலே இது எல்லாத்தையும் வரைஞ்சாச்சு. என்ன பண்ணுறேன் அப்படின்னா, பென்டகனை பொறுத்த வரைக்கும் மிடில் பாயிண்ட் கண்டுபிடிக்கும் போது இதோட பாயிண்ட் 1.25 இங்கிட்டு மிட் பாயிண்ட் எடுத்து ஒரு டாட் வச்சுட்டு, இங்கிட்டு மிட் பாயிண்ட் எடுத்து டாட் வச்சுக்கணும், இங்கிட்டு மிட் பாயிண்ட் எடுத்து டாட் வச்சுக்கணும், இங்கிட்டு மிட் பாயிண்ட். இந்த லைனுக்கு இந்த லைன் இருக்குது பார்த்தீங்களா, ஒவ்வொரு லைன் இந்த பென்டகனோட ஒவ்வொரு லைனுக்கு என்ன பண்ணிக்கணும், மிட் பாயிண்ட் எடுத்து ட்ராப் பண்ணிக்கணும். மிட் பாயிண்ட் எடுத்து ட்ராப் பண்ணிக்கணும். இங்கிட்ட ஒரு மிட் பாயிண்ட் வரும், இங்கிட்ட ஒரு மிட் பாயிண்ட், இங்கிட்ட ஒரு மிட் பாயிண்ட், இங்கிட்ட ஒரு மிட் பாயிண்ட், இங்கிட்ட ஒரு மிட் பாயிண்ட். இப்போ அந்த கார்னர்ஸில் இருந்து அந்த மிட் பாயிண்ட்டு இப்படி ஜாயின் பண்ணிக்கணும். கார்னர்ஸ்லேருந்து மட்டும்தான் கோடை போடணும், வேறு எங்கேருந்து கோடை போட்டுறக்கூடாது. கார்னர்ஸ்லேருந்து கோடை போட்டாச்சு. இப்போ ப்ரொடக்டரை வச்சு என்ன சொல்லியிருக்காங்க, 10 mm அவே ஃப்ரம் த ஆக்சிஸில் 30 டிகிரி கட் பண்ணுங்கன்னு இருக்காங்க. அப்போ நான் ப்ரொடக்டரை இப்படி வச்சு என்ன பண்ணுறேன்னா 30 டிகிரிக்கு என்ன பண்ணுறேன், ஒரு பேரலல் லைன் என்ன பண்ணிக்கிறேன், ட்ரா பண்ணிக்கிறேன். 30 டிகிரிக்கு என்ன பண்ணிக்கிறேன், ஒரு பேரலல், அதாவது இந்த லைன் லைட்டாக ட்ரா பண்ணணும். இந்த லைன் நான் கொஞ்சம் திக்காகவே ட்ரா பண்ணி காட்டுறேன். இந்த லைன் இப்படி நான் ப்ரொடக்டரை வச்சு என்ன பண்ணிக்கிறேன், இப்படி ப்ரொடக்டரை வச்சு இங்கிட்டு 30 டிகிரி வருதா, 30 டிகிரி ட்ரா பண்ணிவிட்டு அதிலிருந்து எவ்வளோ தூரம் தள்ளி வெட்ட சொல்லியிருக்காங்க, 10 mm. நான் ரிவர்ஸில் வரைகிறேன். 10 mm தள்ளி 30 டிகிரி எடுத்து வெட்டினா எப்படியோ அதே மாதிரி நான் 30 டிகிரி எடுத்துகிட்டு அடுத்து என்ன பண்ணுறேன், 1 சென்டிமீட்டர் தள்ளி பாயிண்ட் வச்சு, இப்போ இதை தான் என்னோட கட்டிங். இதுதான் என்னோட கட்டிங். இதுதான் அதுக்கு நான் ஒரு பேர் கொடுத்துக்கிறேன், ஏபின்னு பேர் கொடுத்துக்குவோம். ஓகே, ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன், பிளேஸ் த ப்ரொடக்டர் ஹியர், மார்க் அண்ட் ஆங்கிள் 30 டிகிரி. தென் இதிலேருந்து என்ன பண்ணுறேன், ஒரு mm தள்ளி ஒரு பேரலல் லைன் ட்ரா பண்ணுறேன். அதுதான் என்னோட கட்டிங் லைன். ஓகே, ஒரு நிமிஷம். அதுக்கடுத்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த லைனை அழிச்சு விட்றலாம். இந்த ரெஃபரன்ஸ் வச்சு தானே வரைஞ்சேன், அந்த லைன் எனக்கு தேவை கிடையாது. அவங்க கொடுத்துருக்க கண்டிஷன் படி இந்த 30 டிகிரி லைன் வரைஞ்சிட்டு அதிலேருந்து என்ன பண்ண, 1 mm தள்ளி வரைஞ்சேன். அப்போ நான் எனக்கு இந்த லைன் தான் முக்கியம். ஓகே, எத்தனை லைன் முக்கியம் அப்படிங்கிறத பார்த்துக்கணும். எத்தனை சைடு இருக்குது, ஓகே, மேலே என்ன போர்ஷன் இருக்குது, ரெக்டாங்குலர் போர்ஷன். கட்டிங் எட்ஜஸ் எத்தனை கொடுக்கணும், 4. 1 2 திருப்பி 3 திருப்பி 4. இப்போ கீழேருந்து அப்படியே மேலே கொண்டு போய் அது 1 இந்த 2லேருந்து அப்படியே மேலே கொண்டு போய் அது 2 அடுத்து இந்த 2வதுலேயே ஒரு பாயிண்ட் இருக்குது, அதான் 3. அந்த 3லேருந்து இங்கே கொண்டு போய் 3 அடுத்து 4 இங்கே வெட்டுற இடத்துல கொண்டு போய் 4 ஓகே, இப்போ இது எல்லாத்தையும் ஷேட் அடிச்சுக்கணும். ஷேட் அடிச்சுட்டு இந்த லைன்லேருந்து கொஞ்சம் பேரலாக ஒரு லைன் வரைஞ்சிட்டு x1 y1. ஓகே, தரையிலேருந்து இந்த 1 மெஷர் பண்ணி இந்த 1ல் வச்சுட்டு ஒரு ஆர்க்கு. தரையிலேருந்து இந்த 2 எந்த இடத்துல ஷேட் அடிச்சிருக்கோமோ அந்த இடத்துல எடுத்துக்கணும். தரையிலேருந்து 2 மெஷர் பண்ணி இந்த 2 லைன் இங்கே தானே பாஸ் ஆகுது, அதில் x1 y1ல் வச்சுட்டு ஒரு ஆர்க். தரையிலேருந்து 3 அதே பாயிண்ட், அப்போ அதே பாயிண்ட்டுக்கு ஒரு கோடு. தரையிலேருந்து 4 அதே பாயிண்ட்டுக்கு ஒரு கோடு. இது எல்லாத்தையும் நம்ம எடுத்துச்சா. அடுத்து ஹெக்ஸகனல் ப்ரிசம் பேஸ் சைடு கொடுத்துருக்காங்க. பேஸ் எட்ஜஸ் பெர்பெண்டிகுலர். அப்போ ஹெக்ஸகன் இப்படி நம்ம என்ன பண்ணணும், ட்ரா பண்ணணும். இது ரெண்டு எப்படி இருக்கணும், பெர்பெண்டிகுலராக இருக்கணும். பெர்பெண்டிகுலராக இருக்கா, ட்ரா பண்ணியாச்சு. அடுத்து எங்கே கட் ஆகுதுன்னு பார்க்கணும். 60 டிகிரி டு ஹெச்பியில் கட் ஆகுது. அப்போ எங்கே கட் பண்ணணும், பிபியில் கட் பண்ணணும். ஆங்கிள் என்னது, 70 mm அபவ் த கிரவுண்டு. மொத்த ஹைட்டு 80. பாட்டம்லேருந்து 70 எடுத்து என்ன பண்ணணும், கட் பண்ணணும். மொத்த ஹைட்டு 80. பாட்டம்லேருந்து 70 எடுத்து ஒரு கோடை அடித்து அங்கிட்ட ப்ரொடக்டர் அப்படி வச்சு 60 டிகிரிக்கு ஒரு ஆங்கிள் எடுத்து ஒரு கட்டிங் கிடச்சோம். அடுத்து இங்கே எத்தனை எட்ஜஸ் இருந்தது, கட் பண்ணதுக்கப்புறம் 1 2 3 இருக்குது, 4 5 6. நல்லா புரிஞ்சுக்கணும். 1 2 3 அந்த டாட்டை மட்டும் பார்க்கணும். 4 5 6. அப்போ 6 பாயிண்ட்டு கீழே நான் நோட் பண்ணணும். ஓகே, அதே மாதிரி மேலே 1 வரைஞ்சாச்சு. அடுத்து 2 3. அடுத்து இப்போ கிளாக் வைஸில் போய்ட்டு இப்படி வர மாதிரி பாயிண்ட்ஸ் நோட் பண்ணணும். 1 2 3. அடுத்து 4 5 6. இப்போ 1லேருந்து அப்படியே கீழே கொண்டு வந்தால் 1, இந்த 6 அதே லைனில் தான். இப்போ 2 அப்படியே நான் கொண்டு வந்து இங்கே வெட்டினா
2 பிரச்சனை இல்லை. 3 மட்டும் அங்கேருந்து அப்படியே கொண்டு வந்தோன்னா இந்த போர்ஷன் என்ன ஆயிரும், கட் ஆயிரும். இந்த போர்ஷன் என்ன ஆயிரும், கட் ஆயிரும். இந்த போர்ஷன் கட் ஆகி போயிடும். அப்போ மேலேருந்து இப்படி வெட்டுறாங்க, இந்த இடத்துல ஒரு ஹெக்ஸாகன் இருக்குது, இப்படி வெட்டுறேன் அப்படின்னா மீதி என்ன இருக்கோ அந்த போர்ஷனுக்கு ட்ரா பண்ணணும். மித்தபடியே சேம் ப்ரொசீஜர் தான். இந்த லைனுக்கு ஒரு பேரலல் லைன் அப்படின்னு ட்ரா பண்ணிவிட்டு எந்த இடத்துல ஆர்க்கு ஷேட் அடிச்சுக்கோமோ இங்கேருந்து 1 மெஷர் பண்ணி இங்கே 1வது லைன் இங்கே பாஸ் ஆகுதா, மிச்சம் ஒரு ஆர்க்கு. இங்கிட்டிருந்து 2 மெஷர் பண்ணி இங்கே 2வது லைன் தான் பாஸ் ஆகுதா, அந்த 2வது லைனில் வச்சுட்டு ஒரு ஆர்க்கு. ஓகே, எப்படி நீங்கள் ட்ரா பண்ணிங்கன்னா முடியும். பென்டகனல் பிரமிட் ஆஃப் பேஸ் சைடு 25 கொடுத்துருக்காங்க. பேஸ் 1 ஆஃப் இட்ஸ் பேஸ் பேரலல் டு. அப்போ பென்டகன் இப்படி நான் ட்ரா பண்ணணும்னு அர்த்தம், பேரலாக இருக்கும். வரைஞ்சாச்சா? இந்த கண்டிஷன் எப்படி நீங்கள் ட்ரா பண்ணுறீங்க அப்படின்னா நான் உங்கள் வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி. ஓகே, அந்த வீடியோஸை நீங்கள் பாஸ் பண்ணிங்கன்னா இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பேஸ் சைடு ஹைட்டு தரையிலேருந்து இது பிரமிட் அப்படிங்கிறதுனால மேலே என்ன போர்ஷன் இருக்க போகுது, ட்ரையாங்கிள் போர்ஷன் இருக்க போகுது. ஓகே ஓகே, எப்படி கரெக்டாக வராங்க, 25 mm பேஸில் இருந்து இப்போ தரையிலேருந்து 25 mm எடுத்துகிட்டு ஒரு அடி. அப்போது இப்போ இதுதான் பென்டகன் அப்படின்னா இங்கேருந்து பார்க்கும்போது ஃப்ரண்ட் வியூவில் கட் பண்ணியிருக்கோம். ஃப்ரண்ட் வியூவில் இந்த இடம் போயிடுச்சு. அப்போ மேலேருந்து 1 அப்படியே கீழே கொண்டு வந்து இந்த பாயிண்டில் விட்டுறது 1, 2 வந்து கொண்டு வரது கொஞ்சம் சிக்கல், அது எப்படின்னு நான் சொல்கிறேன். அடுத்து 3 பிரச்சனை இல்லை, 3 அப்படியே கொண்டு வந்து ஓவும் ஏ வெட்டுற இடம் 1, ஓவும் இந்த 3 அப்படியே கொண்டு வந்து ஓவும் சி வெட்டுற இடத்துல 3. அடுத்து 4 இந்த லைன் 4 பிரச்சனை இல்லை, இங்கேருந்து அப்படியே கொண்டு வந்து இங்கே வெட்டிங்கன்னா டி ஓவும் டி வெட்டுற இடத்துல 4. அடுத்து 5 பிரச்சனை இல்லை, அப்படியே கீழே கொண்டு வந்து ஓவும் இ வெட்டுற இடத்துல 5. இந்த 2 மட்டும் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஷிஃப்டிங் மெத்தடை யூஸ் பண்ணணும். இந்த 2 வந்து சைடுக்கு ஃபஸ்ட்டு கொண்டு வந்து சைட்லேருந்து என்ன பண்ணணும், இந்த பேஸ் லைனுக்கு ஒரு லைன் கொண்டு வரணும். அதாவது இந்த இன்க்ளைன்டு பாயிண்ட்டுக்கு தான் கொண்டு வரணும், வேறு எந்த பாயிண்ட்டு கொண்டு வருது. ஓலேருந்து இப்போ இந்த நடுவில் உள்ள பாயிண்ட்டை மட்டும் வெட்டுறது எப்படி நான் மெதுவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, அந்த 2 வந்து இந்த கார்னர் கொண்டு வந்து இந்த கார்னர்லேருந்து இந்த இடத்துக்கு கொண்டு வந்துடணும். அதாவது 5 கார்னர்லேருந்து வர்றது மட்டும்தான் என்னது மெயினான லைன், வேறு எந்த லைனும் போட்டுறக்கூடாது. ஓகே, அடுத்து என்ன பண்ணணும் பார்த்திங்கன்னா இந்த ஓலேருந்து இந்த 1 மெஷர் பண்ணி மேலே ஒரு ஆர்க்கு கீழே ஒரு ஆர்க்கு, இந்த கீழே ஒரு ஆர்க்கு தான் நமக்கு 2. ஓகே, 2 நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த 2 வந்து ஷிஃப்ட் பண்ணி சைடில் கொண்டு வந்து சைடில் இருந்து இந்த இன்க்ளைன்ட் லைனான ஓஏக்கு கொண்டு வந்திருக்கு. அடுத்து ஓலேருந்து அந்த வெட்டின பாயிண்ட்டை மெஷர் பண்ணி இப்படி ஒரு ஆர்க் அடிச்சிங்கன்னா எனக்கு ஒரு ஆர்க்கு போதும். 2 3னா 1 கீழேருந்து வெட்டியாச்சு, 1 3 சியோட பாயிண்ட் வெட்டுற இடத்துல வெட்டியாச்சு, 4 டியோட பாயிண்ட் வெட்டுற இடத்துல வெட்டியாச்சு, 5 ஈயோட பாயிண்ட் ஓவும் ஈ வெட்டுற இடத்துல 5 வெட்டியாச்சு. இந்த 2 மட்டும் இப்படி பண்ணிவிட்டு இப்படி ஷேட் அடிச்சிங்கன்னா இந்த இடத்துல ஒரு பென்டகன் இருக்குது, அது மேல் பகுதி இப்படி கட் பண்ணிங்கன்னா இப்படி மேலே வந்து பார்த்தா அப்படி தெரியும். ஓகே, உங்களுக்கு கஷ்டமான சம் எதாவது இருந்ததுன்னா அதை எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அடுத்து நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே ஓகே, அடுத்து சம் பார்க்கலாம். A triangular pyramid of base side 25 mm, base side perpendicular 45 degree. இப்போ விபியில் கட் பண்ணணும். 25லேருந்து என்ன பண்ணணும், வெர்டெக்ஸ்லேருந்து எடுக்க சொல்லுவாங்க. வெர்டெக்ஸ்னால் மேல் பாயிண்ட்லேருந்து எடுக்கணும். ஓகே, பிரமிட் அப்படின்னா மேல் பாயிண்ட் தான் என்னது வெர்டெக்ஸ் அல்லது ஆபெக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகே, மீது எல்லாமே ட்ரா பண்ணலாம். பேஸ் சைடு எப்படி இருக்கணும்ன்றாங்க, பேஸ் சைடு பெர்பெண்டிகுலர்ன்றாங்க. அப்போ பெர்பெண்டிகுலர்னால் இப்படி நம்ம ட்ரா பண்ணணும். இந்த சைடு பெர்பெண்டிகுலராக ட்ரா பண்ணியிருக்காங்களா, சைடு பெர்பெண்டிகுலராக ட்ரா பண்ணியாச்சா. ஓகே, அடுத்து பிரமிடோட மேல் சைடு வரைஞ்சாச்சு. அப்பெக்ஸ்லேருந்து 25 எடுத்து ஒரு கோடு அடித்தாச்சு. ஓகே, அது ஹைட்டில் கொடுத்தாங்க 50 கொடுத்தாங்களா. என்னோடய ப்ரீவியஸ் வீடியோவில் எல்லா வீடியோவும் ஒரே மாதிரி இருக்கும். ஓகே, இந்த இடத்துல இப்படி ப்ரொடக்டரை வச்சு 45 டிகிரி எடுத்து கட் பண்ணியாச்சு. ஓகே, கட் பண்ணிவிட்டு இந்த 1 இது 2 இது 3 எதுக்காண்டி 3 இது கொடுத்துருக்கோம்னா இங்கே 3 கார்னர்ஸ் இருக்குது. 1ஆவதில் அப்படியே கீழே கொண்டு வந்து ஓவும் ஏ வெட்டுற இடத்துல ஏ, 2ஆவதில் அப்படியே கீழே கொண்டு வந்து ஓவும் பியும் வெட்டுற இடத்துல 2, 3ஆவது அதே பாயிண்ட் தான். ஆனால் அங்கேருந்து கொண்டு வந்து ஓவும் சியும் வெட்டுற இடத்துல 3 இப்படி அடித்து இங்கே ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது, இப்படி கட் பண்ணோன்னா மேலே உள்ள போர்ஷன் இப்படி தெரியும். இதை அப்படியே இந்த லைனுக்கு பேரலல் லைனை எடுத்துகிட்டு ட்ரா பண்ணிவிட்டு இங்கேருந்து 1 மெஷர் பண்ணி 1ஆவது லைன்லேருந்து போகிறதில் வச்சுட்டு ஒரு ஆர்க்கு. அதுமாதிரி இங்கேருந்து 2 மெஷர் பண்ணி இங்கேருந்து 2 மெஷர் பண்ணி 2ஆவது லைன் போகிறதில் வச்சுட்டு ரெஃபரன்ஸ் லைனில் வச்சுட்டு ஒரு ஆர்க்கு. இங்கேருந்து 3 மெஷர் பண்ணி அதே 3ஆவது பாயிண்ட் போகிற இடத்துலேருந்து வச்சுட்டு ஒரு ஆர்க்கு. இந்த செக்ஷன் ட்ரா பண்ணியாச்சு. ஸ்கொயர் பிரமிட் ஆஃப் பேஸ் சைடு கொடுத்துருக்காங்க, ஆக்சிஸ் கொடுத்துருக்காங்க. இட் இஸ் கட் பை ஈக்குவலி இன்க்ளைண்ட் அப்படின்ட்டாங்க. அப்போ ஸ்கொயரை வந்து என்ன பண்ணியாச்சு, ஈக்குவலி இன்க்ளைண்ட். இங்கிட்டு ஒரு கோடு வரைஞ்சி ப்ரொடக்டை வச்சு இங்கிட்டு 45 டிகிரி இங்கிட்டு 45 டிகிரி எடுக்கிறது நம்ம இங்கே 2 லைன் ட்ரா பண்ணுறோம்.
இப்படி வச்சு இங்கிட்ட 45 டிகிரி இங்கிட்ட 45 ஸ்கொயர் ட்ரா பண்ணியாச்சு. மேலே என்ன சொல்லியிருந்தாங்க, பிரமிடு சொல்லியிருந்தாங்க. மேலே என்ன போர்ஷன் வரப்போகுது, ட்ரையாங்குலர் போர்ஷன் வரப்போகுது. ஓகே அதுக்கப்புறம் 1 டேஷு 2 டேஷு 3 டேஷ் போட்டாச்சு. இப்போ 1 இப்படி கொண்டு வரேன். இப்போ இதோட கார்னர்ஸை ஃபுல்லாக ஜாயின் பண்ணிக்கணும். இந்த கார்னர்ஸ் என்ன ஜாயின் பண்ணியாச்சு, இந்த கார்னர்ஸ் ஜாயின் பண்ணியாச்சு. 1வது பாயிண்ட் அப்படியே கீழே கொண்டு வந்து OA வெட்டுற இடத்துல 1. 2வது பாயிண்ட் மிட் பாயிண்ட் அப்படின்னா என்ன சொல்லியிருக்கேன், இங்கேருந்து சைடை கொண்டு வந்து சைடில் இருந்து ஸ்ட்ரைட்டாக இந்த லைனுக்கு தான் கொண்டு வரணும். OAக்கு லைனுக்கு கொண்டு வந்து இப்போ இதையும் இந்த 2ஐயும் மெஷர் பண்ணி மேலே ஒரு ஆர்க்கு கீழே ஒரு ஆர்க்கு. ஓகே இந்த மாதிரி சென்டர் பாயிண்ட்டுக்கு மட்டும் இப்படி பண்ணணும். அப்போ இது 2ன்னு வச்சுக்கலாம், இது 3. ஏன்னா அந்த இதில் எத்தனை பாயிண்ட் இருக்குது, 2 பாயிண்ட் இருக்குது. இது 2, இது என்னது 3 அப்படியே கீழே கொண்டு வந்து ஓவும் சியும் வெட்டுற இடத்துல 3. ஓகே அப்படி நம்ம ஷேட் அடிச்சுன்னா இது ஒரு ஸ்கொயர் இருக்குது. இப்படி கட் பண்ணால் இந்த போர்ஷன் இப்படி லெஃப்ட்டாக வர. அடுத்து இந்த லைனுக்கு அப்படியே பேரலல் லைன் ட்ரா பண்ணிவிட்டு X1 Y1 ஓகே ட்ரா பண்ணிவிட்டு என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, இந்த பேஸில் இருந்து இந்த 1ஐ மெஷர் பண்ணணும். இந்த பேஸில் இருந்து இந்த 1ஐ மெஷர் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வச்சுட்டு இந்த 1 ஒரு ஆர்க்கு. அது மாதிரி இந்த பேஸில் இருந்து அந்த 2ஐ மெஷர் பண்ணிக்கணும். மெஷர் பண்ணிவிட்டு இங்கே செகண்ட் லைன் பாஸ் ஆகிறது. 1வது பாயிண்ட் 2வது பாயிண்ட் 3வது பாயிண்ட் 4வது பாயிண்ட் இந்த X1 Y1ல் வச்சுட்டு மேலே ஒரு ஆர்க்கு 2 1. ஓகே அது மாதிரி இங்கேருந்து வச்சுட்டு 3ஐ மெஷர் பண்ணிவிட்டு இந்த தேர்டு லைனோட இதில் வச்சுட்டு 3 1. ஓகே இங்கேருந்து எல்லா பாயிண்ட்டையும் அங்கே ஷிஃப்ட் பண்ணி அடிச்சுக்கிட்டா முடிஞ்சு. ஓகே அடுத்த சம் வந்து ஹெக்ஸாகனல் பிரமிடு. பேஸ் வந்து ஆப்போசிட் சைட்ஸு பேரலல்ட்டாங்களா. அப்போ என்ன பண்ணியாச்சு, ஹெக்ஸாகனை பின்ம ட்ரா பண்ணியாச்சு. ஓகே ட்ரா பண்ணியாச்சு, பேரலல் டூன்னு ட்ரா பண்ணியாச்சு. அடுத்து கட் பை பிளேன் பெர்பெண்டிகுலர் டு VP அண்ட் 60 டிகிரி டு என்னது ஹெச்பின்னு இருக்காங்க. இப்போ VPயில் கட் பண்ணணும்னு அர்த்தம். இங்கேருந்து கட் பண்ணணும் ஃப்ரம் த பேஸ்லேருந்து 25 mm ஃப்ரம் த பேஸ்லேருந்து 25 எடுத்துக்கிட்டு இது பிரமிட் அப்படிங்கிறதுனால மேலே என்ன போர்ஷன், ட்ரையாங்கிள் போர்ஷன் வரப்போகுது. ஓகே ட்ரையாங்கிள் போர்ஷன் வரப்போகுது. அடுத்து இந்த இடத்துல ப்ரொடக்டர் போய் வச்சு அடுத்து இப்படி ஆங்கிள் அடித்தாச்சு. இது 1 எத்தனை பாயிண்ட்ஸ் நோட் பண்ணியிருக்கேன்னு பார்த்துக்கணும். ஓகே இப்போ 1 டேஷு 2 டேஷு 3 டேஷு 4 டேஷு 5 டேஷு 6 டேஷு திருப்பி எதுக்கு நான் 7 டேஷ் போடுறேன்னு காட்டுறேன். ஓகே இந்த இடம் என்ன ஆகிட்டு, இந்த இடத்துலேருந்து இப்படி ஒரு கோடு போடுறேன். ஏன்னா இந்த இடம் என்ன ஆக போகுது, கட் ஆக போகுது. ஓகே இந்த இடம் கட் ஆக போகுதுன்னா எத்தனை கார்னர்ஸ் வருதுன்னு பார்க்கணும். 1 2 3 4 5 6 இது என்னது 7. ஓகே 7 கார்னர்ஸ் வரதுனால இந்த இடம் வந்து என்ன ஆக போகுது, கட் ஆக போகுது. 1 2 3 4 5 6 7 கார்னர்ஸ் வரதுனால 7 பாயிண்ட்ஸ் நான் என்ன பண்ணியிருக்கேன், ப்ளாட் பண்ணியிருக்கேன். அதை எப்படி போடணும், இப்படி போடணும் கிளாக் வைஸாக 1 2 3 4 போட்டுட்டு அடுத்து என்னது 5 டேஷு 6 டேஷு 7 டேஷு. ஓகே அடுத்து இப்போ என்ன பண்ணியாச்சு, ஓலேருந்து ஏ போகிறதுல வெட்டுற இடம் 1. அடுத்து 2 போகிற இடத்துல பியில் வெட்டுற இடம் ஓலேருந்து பியில் 2. அடுத்து இங்கேருந்து கொண்டு வந்து ஓவும் சியும் வெட்டுற இடத்துல 3. இங்கேருந்து கொண்டு வந்து ஓவும் டியும் வெட்டுற இடத்துல 4. இங்கேருந்து கொண்டு வந்து ஓவும் ஈயும் வெட்டுற இடத்துல 5. இங்கேருந்து கொண்டு வந்து ஓவும் எஃப்பும் வெட்டுற இடத்துல 6. ஓகே இங்கேருந்து கொண்டு வந்து வெட்டுற இடத்துல 7. ஓகே ட்ரா பண்ணியாச்சா. இங்கேருந்து பேரலல் எடுத்து ட்ரா பண்ணி இங்கேருந்து மெஷர் பண்ணி என்ன பண்ணியாச்சு, நான் ஆர்க் அடிச்சுன்னா வேலை முடிஞ்சிச்சு. ஓகே இன்னொரு வீடியோவில் நான் இன்னொரு பார்ட்டை வந்து கவர் பண்ணுறேன்.